மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அடுத்த ஒரு செக்ஷனுக்கு கடந்து போகிறோம். முன்னுரை. திருப்பலிக்கு முன்னுரை இருக்குது. இந்த முன்னுரை யார் சொல்லலாம்? GIRM 50வது பேராகிராஃப். GIRM என்ன? முன்னாலையும் சொல்லியிருக்கிறேன். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ரோமன் மிசல். ரோமை திருப்பலி நூலுக்கு ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய கோட்பாடுகள், அது எவ்வாறு இதை பயன்படுத்த வேண்டும், அந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் 50வது பேராகிராஃபில் திருச்சபை ரொம்ப அழகாக சொல்லும். 4 பேருக்கு அதனுடைய பெர்மிஷன் உண்டு. யார்? திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவர் 1. 2, மேபி கான்செலப்ரன்ஸ் இருக்கலாம், திருப்பலியின் ஃபாதரோடு சேர்ந்து மற்ற குருக்கள் இருக்கலாம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு குருவானவர். 3, ஒரு திருத்தொண்டர் இருந்தால் அவருக்கும் செய்யலாம், டீக்கன். 4, பொதுநிலையர் யாராவது இருந்தாலும் வந்து செய்யலாம், திருப்பலியில் பங்கெடுக்கும் மக்களாக இருந்தாலும் வந்து செய்யலாம். இதில் யார் வேணாலும் அந்த முன்னுரையை கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராகன்னு சொல்லி முடித்த பிறகு தான் முன்னுரை வருது. இந்த முன்னுரை என்ன அல்ல, வாட் இஸ் நாட் த இன்ட்ரொடக்ஷன். சிலவங்க அன்றைய நாளுடைய வாசகத்தை எல்லாமே ஒரு மாதிரி சுருக்கி சொல்லுவாங்க, அதனுடைய சம்மரி நினச்சிருக்கிறாங்க. முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி வாசகம், இதனுடைய சம்மரி. அது கிடையாது முன்னுரை. 2வது, அன்றைய நாளில் ஏதாவது புனிதர்கள் இருக்கலாம், அப்போ அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் சொல்லி இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் முன்னுரை அல்ல. 3வது, இது வேறொரு மறையுரை அல்ல. சில டைம் நீங்களும் சொல்லுவீங்களா, ஃபாதர் 3-4 பிரசங்கம் சொல்லுவார், ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி அப்படின்னா முன்னுரை சொல்லுவார், அப்புறம் ஒரு பிரசங்கம் சொல்லுவார், அப்புறம் காணிக்கைக்கு முன்னால் ஒரு பிரசங்கம் சொல்லுவார், அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும்போது ஒரு பிரசங்கம் சொல்லுவார்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா, அது ஏதாவது அது ஒரு மறையுரை அல்ல. அப்போ திருப்பலியினுடைய முன்னுரை என்ன? நான் சொன்னேன் இல்லையா, அந்த முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி வாசகம், அதனுடைய சம்மரி கிடையாது, முன்னுரை. ஆனால் இது எல்லாமே திருச்சபை அழகாக நமக்கு ஒரு தீம் தந்திருக்கும். அதனால தான் அந்த வாசகங்கள்லாம் அப்படி இருக்கும். அதில் ஒரு தீம் இருக்கும். மேபி மன வருத்தமாக இருக்கலாம், மனமாற்றமாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், இல்லை அன்னை மரியாளாக இருக்கலாம், கற்பாக இருக்கலாம், சோசியப்பராக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு தீம் இருக்கும். அந்த தீமை எடுத்து தான் ப்ரெசென்ட் பண்ணணும், சுருக்கம் அல்ல, வாசகங்களின் சுருக்கம் அல்ல. அந்த ஒரு தீம், மனமாற்றத்திற்கு இன்று திரு அவை நம்மை அழைக்கிறது. அந்த மனமாற்றத்தை பற்றி ஒரு 2-3 லைன் சொல்லி நாம் இதில் பங்கு பெறுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பலியினுடைய ஒரு தீமை ப்ரெசென்ட் பண்ணணும். 2, அழைப்பு விடுக்கணும், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் திங் ப்ரெசென்டிங் த தீம், செகண்ட் திங் இன்விடேஷன். ஸோ இப்போ என்ன அல்ல அப்படின்ற 3 பாயிண்ட் பார்த்தோம், என்ன அப்படின்ற 2 பாயிண்ட் பார்த்தோம். திருப்பலியினுடைய முன்னுரை என்ன அல்ல, வாசகங்களின் சுருக்கம் அல்ல, புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்ல, வேறொரு மறையுரை அல்ல. திருப்பலி முன்னுரை என்ன? திருப்பலி முன்னுரை என்பது 1, அந்த தீமை அன்னைக்கு தீமை ப்ரெசென்ட் பண்ணணும், வழிபாட்டு முறையினுடைய தீமை. 2, வழிபாட்டிற்கு அழைக்கணும். இனி அடுத்த ஒரு பாயிண்ட், திருப்பலி கருத்து. திருப்பலி கருத்துக்கள் என்ன? மாஸ் இன்டென்ஷன்ஸ்னால் என்ன? இந்த மாஸ் டைப்னா என்ன, அதை புரிஞ்சுக்கிறது நல்லது. மாஸ் இன்டென்ஷன்ஸ் எங்கே வாசிக்கலாம்? நம்ம அந்த ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஆதி திருச்சபையில் அப்பமும் ரசமும் மக்கள் பவனியாக கொண்டு வந்து காணிக்கையை கொடுப்பாங்க. அப்போ அன்னைக்கு திருப்பலியில் யாராவது அதை செய்வாங்க. அது ஏன் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா 2 ஆன்மீகமான நன்மைகளுக்காக தான் செய்கிறாங்க. 1, தங்களுடைய பாவ பரிகார பலியாக அதனுடைய ஒரு அடையாளமாக ஒப்பு கொடுக்குறாங்க. 2, இறந்தவர்களுடைய ஆன்மாக்களுக்காக, மீட்பிற்காக, நித்திய இளைப்பாற்றிற்காக ஜெபிக்கிறாங்க. ஸோ இந்த 2 காரணத்துக்காக தான் இந்த அப்பமும் ரசமும் கொடுக்கப்பட்டிருந்தது காணிக்கையாக, ஆஃபரிங். அப்போ 1, பாவம் பரிகாரம், 2, நித்திய இளைப்பாற்றிக்காக. ஸோ இதுதான் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த கிஃப்ட்ஸ். இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது கால அளவில் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த ஒரு மரபு வந்து அதுக்கான காசை கொடுக்க ஆரம்பித்தாங்க. யோசிங்க, ஃபஸ்ட்டு ஆன்மீகமான நன்மைகளுக்காக தான் அது. காசு கொடுக்க வந்த பொழுது
பிறகு இவர்களுடைய பெயர்கள் வாசிக்கப்பட்டது. இன்னைக்கு யார் இதை கொடுத்தாங்க, ஏன்னா அந்த கிஃப்ட்டை கொண்டு வராததுனால யாருன்னு தெரியல. அப்போ அவங்களுடைய பேர் வாசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த காசு கொடுக்க போதும் பேர் வாசிக்க ஆரம்பித்தாங்க. அது இன்னைக்கு பயங்கரமான அது வாசிக்கலைன்னா பெரிய சண்டையே வர மாதிரி. சில பங்கு சாமியார்களுக்கு பயமாக இருக்கு, ஐயோ வாசிக்கலாம், திட்டுவாங்க ஃபாதர் வந்து, கத்துவாங்க ஃபாதர் வந்து, 100 கேள்வி கேட்பாங்க ஃபாதர் சொல்லி அந்த வாசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறவங்க இருக்காங்க. இஸ்லாம் அன்பார்ந்தவர்களே, இதை வாசிக்கணுமா வேண்டாமா? ஆன்மீகமான நன்மைகளுக்காக கொண்டு வந்த பொருட்கள், ஆன்மீகமான தேவைகளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பொருட்கள். நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கவனிங்க. திருப்பலி என்பது உலகெங்கும் உள்ளவர்களுடைய பாவ பரிகாரமாக ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அதில் நானும் பங்கு பெற்று அதனுடைய ஆசீர்வாதத்தின் பங்கை நான் பெறுகிறேன் த்ரூ மை கான்ட்ரிபியூஷன். புரியுதுங்களா? பெரிய ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்டில் நானும் ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த கிஃப்டினுடைய ஒரு பங்கை நான் எடுத்துக்கிறேன். இதுதான் திருப்பலியினுடைய நீங்கள் கொடுக்கும் காணிக்கையினுடைய மீனிங். அது அப்பமாக இருக்கலாம், ரசமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம். அந்த 100 ரூபாவோ 150 ரூபாவோ 200 ரூபாவோ வாட் எவர் இட் இஸ், ஒவ்வொரு டயசிஸ்லையும் அது மாறும், இல்லை ஒவ்வொரு திருப்பலிக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமௌண்ட் மாறும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 100 ரூபாவை கொடுத்து 200 ரூபாவை கொடுத்து திருப்பலியினுடைய மொத்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியுமா? கிடையாது. அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பங்கை நீங்கள் பெறுகிறீர்கள், அவ்வளோதான். அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குட் ஃப்ரைடேலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள்லாம் சின்ன இதில் இருந்தபோது பங்குகளை சிலுவை பாதை இருக்கும். காலையில் 6:30க்கு சிலுவை பாதை ஆரம்பிக்கும், 8-8:30 வரை சிலுவை பாதை போகும். ரொம்ப டயர்டாக இருப்போம் ஸ்கூல் போடுற பசங்க இல்லையா. வெளியே வரும்பொழுது நிறைய பேர் நிற்பாங்க. சிலவங்க மோர் கொடுப்பாங்க, சிலவங்க ஜூஸ் கொடுப்பாங்க, சிலவங்க லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க. சரி, அங்கே பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, பெரிய ஒரு ஆசீர்வாதம் நடந்திருக்கு. அப்போ இங்கே கொடுக்குறவங்க கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஹிந்துஸ் கூட இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே அப்படின்வாங்க. அவ்வளோதான். இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், நாங்கள் மோர் கொடுக்குறோம், இல்லை ஜூஸ் கொடுக்குறோம், இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எதற்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்? பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்கே நடந்திருக்கு, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு நாங்கள் இதை செய்யும்போது எங்களுக்கு அதனுடைய குட்டி ஆசீர்வாதம் இப்படி தொட்டு கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி. அதுதாங்க திருப்பலியில் நீங்கள் கொடுக்குற அந்த கான்ட்ரிபியூஷன். 100 ரூபாய்க்கு திருப்பலியுடைய மொத்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது, 200 ரூபாய்க்கு மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்க முடியாது. ஸோ அது இட்ஸ் அ ராங் கான்செப்ட். இந்த 100 ரூபாய்னால நான் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுக்கிறேன், கிடையவே கிடையாது. அது திருப்பலி நன்கொடை. 100 ரூபாய் அப்படின்றது, 200 ரூபாய் அப்படின்றது உங்களுடைய பங்கை வழி நடத்த, இல்லைனா உங்களுடைய அந்த குருக்களுக்கு உதவியாக, உதவித்தொகை. அந்த நன்கொடை என்பது ஒரு உதவித்தொகை. குருத்துவத்திற்காகவும் உங்களுடைய பங்குகளுக்காகவும் நீங்கள் கொடுக்குற உதவித்தொகை தான் இந்த 100 ரூபாய் அப்படின்றது. அப்போ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். அதில் நீங்கள் ஒரு காணிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. இதில் நீங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதம் நடக்கும் பொழுது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் 100 ரூபாய் கொடுத்துட்டு ஃபாதர் பூசை வச்சுப்பாரு, நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தில் எப்படி நீங்கள் பங்கு பெறுவீர்கள்? ஏன்னா நிறைய பேர் இப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க. பூசை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்வாங்க, பூசைக்கு நான் காசை கொடுத்துட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் அந்த பூசைக்கு போக மாட்டாங்க, அந்த திருப்பலியில் அவங்க இருக்க மாட்டாங்க. they will not be present physically. சரி, நோயாளிகள்னால் நமக்கு புரிஞ்சுக்கலாம், வயசானவங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் கூட முடியாதவங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனால் சிலவங்க நான் 100 ரூபாய் கொடுத்துட்டேன், அப்போ எனக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துடும். நீ அந்த கோயிலுக்கு போறியா, அந்த 100 ரூபாய் கொடுத்துரு, அங்கே பூசை எனக்காக ஒப்பு கொடுத்துரு. முடியாதவங்க புரிஞ்சுக்கலாம், வயசானவங்க புரிஞ்சுக்கலாம், நோயாளிகள்லாம் நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனால் சோம்பேறித்தனமாக இங்கெங்கே 100 ரூபாய் கொடுத்து, அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் 100 ரூபாய் கொடுத்து திருப்பலியுடைய ஆசீர்வாதம் வாங்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ரொம்ப நல்லது, நீங்கள் அந்த ஃபிசிக்கலி அந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அதில் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அது இந்த 100 ரூபாய் அந்த கணக்கு கிடையாது. அதில் நீங்கள் 100 ரூபாய் கொடுக்கலனாலும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அதில் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்க, குருவானவருடைய உதவிக்காக நன்கொடை கொடுப்பது. மாஸ் டைப்பண்ட் அப்படின்னாலே அதனுடைய வார்த்தை திருப்பலி நன்கொடை. அது ஒரு உதவித்தொகை. ஏன்னா இந்த பேரை வாசித்தால் பலன் அதிகம் கிடைக்குமா? கிடையாது. திருப்பலியில் இந்த பேரை வாசிக்கலனா உங்களுக்கு பலன் குறைஞ்சி போயிடுமா? கிடையாது. பிறகு எதுக்கு இதுக்கு வாசிக்கணும்? எதுக்கு இதுக்கு வாசிக்கிறதுக்காக சண்டை போடணும்? இனி இதில் சில டைம் இதை தப்பாக பயன்படுத்துகிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு பங்கு தந்தையாக ஒரு பங்கில் இருந்திருக்கிறேன். இப்பவும் பல பங்குகளில் போகிறேன் இல்லையா, தியானங்களுக்கு போகும் பொழுது
சிலவங்க அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பெஸ்ட் இடம் எது தெரியுமா? திருப்பலி கருத்து தான். சில ஒரு கேட்ரிங் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டுடியோ நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மண்டபம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டிடியூஷனுக்கான பெஸ்ட்டான அட்வர்டைஸ்மெண்ட் என்ன தெரியுமா? ஃபாதர்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டு அந்த சென்ட் மேரி ஸ்கூல் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்ட்டுருவாங்க. ஓ அப்படியே ஒரு ஸ்கூல் இருக்கோ நமக்கு தெரிய வரும். இல்லைனா அங்கே வேறு யாராவது சொல்லுவாங்க, அன்னை மரியாள் கேட்ரிங் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்வாங்க. 100 ரூபா கொடுத்து அங்கே வர 1000 பேருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறவங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் நன்மைக்கு பதிலாக தீமையை செய்யும் அப்படின்றத மறந்துடாதீங்க. திருப்பலி கருத்து அப்படின்றது விளையாட்டு கிடையாது. திருப்பலி கருத்துன்றது வியாபாரம் கிடையாது. திருப்பலி கருத்து அப்படின்றது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. உலகமெங்கும் உள்ள மக்களுடைய பாப பரிகாரத்திற்காக ஒப்புக்கொடுக்கப்படும் திருப்பலியினுடைய ஆசீர்வாதத்தில் நானும் அதில் பங்கு பெறுகிறேன் என்பது தான் இதனுடைய ஒரு மீனிங். மாஸ் ஸ்டைப்பண்ட், அந்த 100 ரூபாவோ அந்த பணம் கொடுக்கறது அதனுடைய மீனிங். ரெண்டாவது, இது எப்போ வாசிக்கலாம்? திருப்பலியினுடைய இந்த கருத்துக்கள் வாசிப்பது அந்த பெஸ்ட் இடம் அப்படின்றது திருப்பலிக்கு முன்னால் வருகை பாடல் வருது இல்லையா, அதுக்கு முன்னால் பாடுவது வாசிப்பது தான் பெஸ்ட் திங். ரெண்டாவது, எங்கே வாசிக்கலாம்? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக சொல்வார் இல்லையா, அதுக்கு பிறகு அந்த முன்னுரை அந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸோ உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொன்ன பிறகு திருப்பலி கருத்து வாசிக்கலாம் வேண்டுமென்றால். மூணாவது, யூனிவர்சல் ப்ரேயர், நம்மளுடைய அகில உலகத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தினுடைய பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வாசிக்கலாம். ஆனால் வாசிப்பதால் மேன்மையும் இல்லை, ஒரு பலன் அதிகமாக, the efficacy is not more. வாசிக்காததால் efficacy is not less, பலன் குறைஞ்சு போகாது. திருப்பலியில் நம்ம பேர் மென்ஷன் பண்ணுற ஒரே ஒரு இடம் அப்படின்றது எங்கன்னா அழகாக கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய இடம். அது நினைவு திருப்பலியாக இருந்தால், ஒரு இறந்தவருடைய நினைவு திருப்பலியாக இருந்தால், அடக்கு சடங்கு திருப்பலியாக இருந்தால், இன்று மரித்த அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். அந்த இன்று மரித்த தாமஸ் என்பவருக்காக, இன்று மரித்த எலிசபெத் அப்படின்றவங்க அப்படின்னு அந்த பேர் மென்ஷன் பண்ணுவோம். இல்லைனா சாதாரணமாக இந்த பேரை மென்ஷன் பண்ணுறதுனால பலன் அதிகமாக போகிறதில்லை, குறைவாக போகிறதில்லை. நீங்கள் திருப்பலியில் பங்கெடுங்கள், நீங்கள் திருப்பலியில் ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்கு உங்களுடைய பர்த்டே வருது, அனிவர்சரி வருது, அப்படி வரும்போது அந்த 100 ரூபா கொடுத்து அதில் பங்கு பெறுங்கள். திருச்சபையினுடைய ஒரு அந்த ஒரு லிட்டர்ஜியில் நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள், அது போதும். அதனால் 100 ரூபா கொடுக்கறதுனால ஆசீர்வாதத்தை மொத்தத்தையும் வாங்கிட்டு வர முடியாது என்பதை புரிஞ்சுக்கோங்க. திருப்பலி கருத்து வாசிக்கலனாலும், பெயர்கள் சொல்லப்படவில்லை என்றாலும், உங்கள் பேரை ஃபாதர் மிஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காம போகாது. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நற்கருணை நாதரே